அனைவருக்கும் வணக்கம். மீனாட்சி சுந்தரேஸ்வரரோட திருக்கல்யாணம் தெய்வ திருக்கல்யாணம். இந்த தெய்வ திருக்கல்யாணத்தை பற்றி சொல்வதற்கு முன், சீரோங்கும் அன்பு செழித்தோங்கும் நெஞ்சமெல்லாம் பேரோங்கும் இன்பம் பெருகுமே நீரோங்கும் மேலை குளத்தருகே வீற்றிருக்கும் வேலமுகன் காலை பிடித்து எழுந்தக்கால் என்று காரைக்குடி மேலஊரணி கரையில் வீற்றிருக்கும் முனீஸ்வரர் கோவிலில் உள்ள கற்பக விநாயகரை வணங்கி தொடங்குகிறேன். நீருளவு வைகை நதி நின்றுளவும் அழகே நெஞ்சுருக செந்தமிழில் வந்துளவும் எழிலே காருளவு மதுரை நகர் ஊடுளவு மகளே கன்னியழில் கொண்ட மீனாட்சி என்னும் நிலவே தாருளவும் உன்னழகு தாமரையின் பொலிவே தாயவல்வான் கருணை தர வந்த தமிழ் மலரே பாருளவு செந்தமிழில் பணிந்து மிக வணங்கி பாடுகிறேன் உன்னுடைய பாதமலர் பணிந்து. சிவபெருமான் கைலாயத்துல உமையொரு பங்கனாக அர்த்தநாரீஸ்வரராக உள்ளார். அவர் எதற்காக பூலோகம் வந்து மீனாட்சியை திருமணம் செய்து கொள்கிறார்? வேதங்கள்லயும் சாஸ்திரங்கள்லயும் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதன்படி வாழ்ந்து காட்டவே இறைவன் இந்த நிகழ்வுகள் எல்லாம் நிகழ்த்துகிறார். இறைவன் போக வடிவுல வாழாமல் போனால் இந்த உலகத்து உயிர்கள் எல்லாம் போகியாய் வாழ இயலாது. ஆதலின் இறைவன் பூலோகத்துக்கு வந்து திருக்கல்யாணம் புரிவது நம் பொருட்டே ஆகும். ஜீவாத்மாவாகிய நாமும் பரமாத்மாவாகிய அந்த இறைவனும் ஐக்கியமாகும் போதுதான் இந்த உலகம் சேமமா இருக்கும். அது எப்போது நடக்கும்? இது போன்ற தெய்வ திருமணங்கள் நிகழும் போது நாம் இதுல லயித்து போய் பரமாத்மாவோட ஒன்றி போய் பகவானோட நாமங்களை மட்டுமே உச்சரிக்கும் போதுதான் நடக்கும். இந்த திருமணங்களை காண்போர் மட்டுமல்ல, கேட்போரும் பேசுவோரும் நினைப்போரும் அனைவருமே நன்மை அடைவர். இந்த திருக்கல்யாணமும் இவரோட திருவிளையாடல் தான். மீனாட்சியோட வரலாற்ற தட்சன்ல இருந்துதான் ஆரம்பிக்கணும். பிரம்மாவுக்கு 10 புத்திரர்கள், அதுல ஒருவர் தட்சன். இந்த தட்சனுடைய மகள் தான் சதிதேவி. சதிதேவி தானாகவே முடிவெடுத்து சிவபெருமான மணந்து கொண்ட தாட்சாயினி. ஒரு முறை தட்சன் கைலாயத்துக்கு வந்த போது சிவபெருமான் எழுந்து நின்று வரவேற்கல. இதை நினைத்து வருந்துகிறார். வருத்தம் கோபமாக மாறியது. சிவபெருமான அடக்க நினைத்த தட்சன் எல்லோருக்கும் முதல்வனான சிவபெருமான எம்பெருமான அழைக்காமலே யாகம் நடத்துறார். இதை அறிந்த தாட்சாயினி சிவபெருமான் எவ்வளவோ தடுத்தும் கேட்காம தட்சன் நடத்தும் யாகத்துக்கு வருகிறாள். அங்க தனது கணவனை அழைக்காமல் யாகம் செய்தல் முறையல்ல, தவறுன்னு முறையிடுகிறார். ஆனால் தட்சனோ சிவனை நிந்திக்கிறார். கோபமுற்ற தாட்சாயினி, நீங்கள் தந்த இந்த உடல் இனி எனக்கு தேவையில்லைன்னு கூறி யாக குண்டத்துக்குள்ள விழுந்து இறந்தும் விடுகிறார். இறந்த மனைவியோட உடலை தூக்கிக்கிட்டு எம்பெருமான் எங்கெங்கயோ அடைகிறார். அப்போது பெருமாள் தன்னோட சக்கராயுதத்தால தாட்சாயினிக்கு முக்தி அளிப்பதற்காக தாட்சாயினி தேவியோட உடலை துண்டு துண்டுகளாக்கி இந்த பூமியில விழுக செய்கிறார். அவ்வாறு அங்கங்கள் விழுந்த இடங்கள் தான் இப்போது சக்தி பீடங்களாக உள்ளன. அவ்வாறு பார்வதியின் அங்கமான மனதின் உள்மையம், அதாவது மனோன்மணியம் விழுந்த இடம்தான் மனோன்மணி பீடமான மதுரை. தாட்சாயினி இறந்து பல வருடங்கள் சிவபெருமான் துணை இல்லாம தான் வாழ்ந்தார். பல ஆண்டுகள் கழித்து சதிதேவி இமவானின் மகளாக உமையவள் பார்வதி தேவியாக அவதரித்தாள். அப்புறம் சிவபெருமான் அவளை திருமணம் செய்து கொண்டு தன்ல ஒரு பாதி ஆக்கிக்கிட்டார். அன்னையில இருந்து சிவபெருமான் எங்க போனாலும் பிரியாவரம் பெற்ற உமையவளும் சிவபெருமானோட செல்வதுதான் வழக்கம். அம்மையும் அப்பனும் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிவதே இல்லை. ஓருடல் ஓருயிர் தான். ஆனா இந்த உலக சேமத்துக்காகவும் சில தவிர்க்க முடியாத காரண காரியங்களுக்காகவும் அன்னை மானுட ரூபத்துல வந்து அருளாட்சி செய்கிறாள். அப்போதுதான் நாம் நம்மை போலவே அன்னைக்கும் இந்த திருமண விழாலா நடத்துறோம். அவ்வாறு உலக நன்மைக்காக மதுரையை அரசாள வந்தவள் தான் உமாதேவியின் அம்சமான நம் மீனாட்சி. எங்கும் திருமேனி எங்கும் சிவசக்தி எங்கும் சிதம்பரம் எங்கும் திருநட்டம் எங்கும் சிவமாயிருத்தலால் எங்கெங்கும் தங்கும் சிவனருள் தன் விளையாட்டே என்கிறது திருமந்திரம். எல்லாமே அந்த எம்பெருமானோட திருவிளையாடல் தான். சிவன் தன்னோட 64 திருவிளையாடல்களையும் இந்த மதுரை மண்ணில தான் நிகழ்த்தியுள்ளார். இத்தலம் திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் அருணகிரிநாதரும் குமரகுருபரரும் போற்றி பாடிய தலம். அன்னை மீனாட்சியே முத்துமாலையை குமரகுருபரருக்கு சூட்டி மகிழ்ந்த தலம். திருஞான சம்பந்த பெருமான் அனல்வாதம் புனல்வாதம் செய்து செந்தமிழால தேவாரங்களை பாடி சைவத்தை நிலைநாட்டிய தலம். பாண்டிய மன்னர்கள் தான் இந்த மதுரையை ஆண்டார்கள். அந்த பாண்டிய மன்னர்கள்ல ஒருவர் மலையத்வஜ பாண்டியன். இவர் குலசேகர பாண்டியனுடைய மகன். இந்த மலையத்வஜனோட மனைவிதான் காஞ்சனமாலை.
காஞ்சனமாலை தன்னோட முற்பிறவியில விசுவாவசுங்கிறவருக்கு மகளாக பிறந்தார். இவளுக்கு உமாதேவியின் மீது பிரியம் அதிகம். எப்படியாவது அம்பாளை அடைஞ்சிடணும்னு தந்தை கிட்ட யோசனை கேட்கிறான். அப்போ விசுவாவச சொல்றார், நீ 1 வருட காலம் கடுமையா விரதம் இரு. அதுவும் சக்தி பீடங்கள்ல முக்கியமான கடம்பவனம் என்று அழைக்கப்படுகின்ற மதுரையில செஞ்சு விரதம் இரு. உனக்கு அம்பிகையோட அனுகிரகம் நிச்சயமா கிடைக்குங்கிறார். காஞ்சனமாலையும் அவ்வாறே விரதம் இருக்கா. அம்பாளை குழந்தையா கருதி கற்பனையில நீராட்டி சீராட்டி பால் ஊட்டி வளர்க்கிறா. அந்த தெய்வம் ஒரு குழந்தை வடிவத்திலேயே காஞ்சனமாலை முன்னு காட்சி தருகிறார். வரம் கேட்க சொல்கிறாள் அன்னை. உன்னை நான் ஒரு குழந்தையாகவே நினைச்சிட்டேன். அந்த பிணைப்பை என்னால விட முடியாது. நீயே எனக்கு குழந்தையா பிறக்கணும்னு வரம் கேட்கிறா காஞ்சனமாலை. அது மாதிரியே அம்பிகையும், நீ அடுத்த மானிட பிறவியில சூரிய மன்னன் ஒருவனுக்கு மகளாக பிறந்து பாண்டிய மன்னன் ஒருவனை மணந்து கொள்வாய். அப்போது உனக்கு 3 வயது குழந்தையாக பிறப்பேன் அப்படின்னு வாக்கு கொடுக்கிறார். வாக்களித்த விதமே சூரிய மன்னனான சூரசேனனுக்கு மகளாக பிறந்து பாண்டிய மன்னனான மலையத்தூஜனை மணந்து கொண்டாள் காஞ்சனமாலை. மலையத்தூஜ பாண்டியனும் அவரோட மனைவி காஞ்சனமாலையும் மதுரைய சீரம் சிறப்புமா ஆண்டு வந்தாங்க. சகல சௌபாக்கியங்களும் அவங்கள்ட்ட இருந்தது. ஆனா குழந்தை மட்டும் கிடையாது. மங்களம் என்ப மனைமாட்சி மற்றதன் நன்கலம் நன் மக்கட்பேரு. எத்தனையோ யாகம் நடத்துறாங்க. அகத்தியர் சொல்றாரேன்னு அஸ்வமேத யாகம் செஞ்சாங்க. 100 அஸ்வமேத யாகங்களுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தார். 99 யாகங்களை முடிச்சார். அப்போ இந்திரன் குறுக்கிட்டு, உனக்கு புத்திரன் தானே வேணும், புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணுன்னு சொன்னார். ஏன்னா 100 அஸ்வமேத யாகம் பண்ணா மலையத்வஜனுக்கு இந்திர பதவி கிடைச்சிரும். அதனால இந்திரன் குறுக்கிட்டு மன்னரை திசை திருப்பிட்டார். சரி, இந்திரன் சொல்றாரேன்னு மலையத்வஜ பாண்டியன் எல்லா முனிவர்கள் ரிஷிகள் அந்தணர்கள் எல்லாம் அழைச்சிட்டு பிரம்மாண்டமா புத்திரகாமேஷ்டி யாகத்தை நிகழ்த்துறார். அப்போதுதான் அந்த அதிசயம் நிகழ்ந்தது. யாக குண்டத்துல இருந்து அந்த அக்னி ஜுவாலையில இருந்து ஒரு 3 வயது பெண் குழந்தை வெளியில வரா. மெல்ல அடியெடுத்து வைத்து மன்னனோட அருகே காஞ்சனமாலையின் மடியின் மீது அமர்ந்து கொள்கிறார். உமாதேவி வாக்களித்த விதமே அம்பிகையும் 3 வயது குழந்தையாக மலையத்தூஜன் மகளாக அம்பிகை காஞ்சனமாலையோட மடியின் மீது அமர்ந்துடும். ரொம்ப சந்தோஷத்தோட நெஞ்சு விம்ம குழந்தைய அப்படியே எடுத்து ஆற தழுவிக்கிறாங்க. ஆனா அந்த தழுவல்ல ஒரு வித்தியாசம் தெரிந்தது. அது தெய்வ குழந்தை என்பதை காட்டுவதற்காக அந்த குழந்தைக்கு 3 ஸ்தனங்கள் இருந்தன. இது என்னடா இயற்கைக்கு முரணான சோதனை, யார்கிட்ட போய் முறையிடுவது, அந்த பரம்பொருள்கிட்ட தானே முறையிட முடியும்னு மனம் கசிந்துருகி இறைவனை வேண்டாங்க. அப்போது ஒரு அசரீரி, மன்னா, இந்த குழந்தை வளர்ந்து திருமண பருவத்தை அடையும் போது இவளுக்கு உரியவனுடைய கண் பார்வைப்பட்டால் அந்த 3வது ஸ்தனம் மறைந்து விடும் அப்படின்னு 2 பேரும் ரொம்ப ஆனந்தமா இருக்காங்க. குழந்தைக்கு தடாதகை பிராட்டின்னு பெயரிட்டு திருநாமம் சொல்லி சீரம் சிறப்புமா வளர்த்து வந்தாங்க. இந்த தெய்வ குழந்தைய ராஜகவனிப்போட வளர்த்தாங்க. ஆண் பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய எல்லா கலையையும் தடாதகைக்கும் கற்றுக் கொடுத்தாங்க. தடாதகை திருமண பருவம் எய்திய போது மணவாளனுக்காக காத்துட்டு இருந்தாங்க. ஆனா துரதிருஷ்டவசமா மலையத்வஜன் உயிர் நீத்தார். இதனால அரச பொறுப்பு தடாதகைக்கு வந்தது. தாய்மீன் போல தன்னோட குடிமக்களை கண்ணின் இமையில் வைத்து காத்ததாலையும் விழிகள் கயல் போன்ற தோற்றமுடையதாகவும் இருந்ததால இவள் மீனாட்சி என்று அன்போடு அழைக்கப்பட்டாள். அரசியாக பொறுப்பேற்ற பிறகு அஷ்டதிக்கு பாலகர்களையும் இந்த பூவுலகு மொத்தத்தையும் போரிட்டு வெற்றி கொண்டாள். இப்போ காஞ்சனமாலைக்கு ஒரே தவிப்பு. என்னைக்காவது ஒரு நாள் இவளுக்குரியவன் வருவான், இவளோட கழுத்துலயும் மங்களனான் ஏறும், அதை பார்த்துட்டு நிம்மதியா கண்மூடலாமே அப்படின்னு. ஆனா மீனாட்சியோ பூவுலக வென்ற பிறகு தேவரலோகத்துக்கு சென்றா. அங்க தேவேந்திரன் சரணடைஞ்சிட்டார். இந்திரலோகம் இவள் வசமாயிற்று. அடுத்து வைகுண்டத்துக்கு போனா. அங்க மகாவிஷ்ணு சகோதர பாசத்தை காட்டி சமாதானமா போயிட்டார். அடுத்து கைலாயத்துக்கு போனா. ஆனா அங்க தன்னோட வெற்றி கொடிய அவளால நிலைநாட்ட முடியல. காரணம், கைலாயநாதனுடைய பார்வை இவளை வெட்கமுற செய்தது. 3வது ஸ்தனம் மறைந்தது. தன் நாயகன் கைலாயநாதன் தான் உணர்ந்தாள். அமுதக்கடல் உனக்குத்தான், ஆறாமலை உனக்குத்தான், நீங்கா நிழல் உனக்குத்தான், நீதான் என் துணையேன்னு எம்பெருமானும் வாக்களிக்கிறார். மீனாட்சி அம்மனை திருமணம் செய்து கொள்வதற்காக சிவபெருமான் வருகிறார்.
அப்போ மீனாட்சியோட தாய் காஞ்சனமாலைக்கு, அழகுமிக்க என் மீனாட்சியை மணந்து கொள்ள வருபவர் சுடலை மாடன் அல்லவோ, சுடுகாட்டை காப்பவன் அல்லவோ, எவ்வாறு இருப்பாரோங்கிற வருத்தம் இருந்தது. ஆனால் யார் அவர்? இந்த அண்டத்தை காக்கும் இறைவன் அல்லவா. சுந்தரேஸ்வரர் என்ற பெயர் கொண்டு அழகுமிக்கவராக எம்பெருமான் மீனாட்சியை கைபிடிக்க வருகிறார். தாயார் காஞ்சனமாலை ஆசையோட பிரம்மதேவனே முன்னின்று சடங்குகள் எல்லாம் செய்ய இறைவனின் கரம் பிடித்தாள் மீனாட்சி. தோரண பந்தலிலே பாண்டியன் தோகை கயல்விழியின் கல்யாண வைபவமாம். பூரணமாகவே பல்வகை மணியாரம் புதுமலர் மாலையுடன் புன் சிரிப்புடன் நின்றாள். மறையோதிட நான்முகனும் அமர்ந்திட பிறையணி இறைவனும் சிறப்புடன் வந்திட தன் திரு கரத்தாலே திருமகள் தொழும் மாலே தங்கையின் மலர்கரத்தை சுந்தரன் இடம் வைத்தான். சந்தன குங்குமம் சேடிகள் தந்திட வந்த விருந்தினர் சிந்தை மகிழ்ந்திட விந்தை விந்தை என தேவ பூதகணம் வியந்த அறுசுவை உணவு உண்டிட கண்டிலாத பல சீர்வகை வந்திட எண்ணிலாத நவரத்னம் குவிந்திட மண்டலம் புகழ்ந்திட எங்கும் காணாத மாபெரும் திருநாள் மதுரை தலமதில் தோரண பந்தலிலே பாண்டியன் தோகை கயல்விழியின் கல்யாண வைபவமாம். இந்த தெய்வ திருக்கல்யாணங்கள்ல சிறந்தது எதுன்னா மீனாட்சி திருக்கல்யாணம் தான். சீதா கல்யாணத்துல ராமர் சிவதனுசை உடைத்து வீரத்தையும் பராக்கிரமத்தையும் காட்டி சீதைய மணந்து கொண்டிருப்பார். ருக்மணி கல்யாணத்துல ருக்மணி ஓலை அனுப்ப கிருஷ்ணர் விதர்ப்ப தேசத்துக்கு ஓடோடி வந்து ருக்மணி தேவிய கவர்ந்து பெரிய யுத்தம் ஒன்று நடத்தி தன் வீரத்தையும் பராக்கிரமத்தையும் வெளிப்படுத்தி ருக்மணியை கைப்பிடித்தார். ஆனா மீனாட்சியோ இங்க பட்டத்து ராணியாக இருந்து கொண்டு அஷ்டதிக்கு பாலகர்களையும் வெற்றி கொண்டு வீரத்தையும் பராக்கிரமத்தையும் வெளிப்படுத்தியவர். அங்க ராமரும் கிருஷ்ணரும் வீரத்தையும் பராக்கிரமத்தையும் வெளிப்படுத்தினாங்க. ஆனா இங்க நம்ம அன்னை மீனாட்சி ராஜராஜேஸ்வரியாக வீரத்தையும் பராக்கிரமத்தையும் வெளிப்படுத்தியுள்ளார். திருக்கல்யாணம் முடிந்தோன சிவபெருமான் இந்த உலகில அரசு நடத்தி காட்ட திருவுளங்கொள்கிறார். ரிஷபக்கொடி மீன்கொடி ஆகியது, பாம்புகள் அணிகலனாயின, கொன்றை மாலை வேப்பம்பூ மாலை ஆகியது, புலித்தோல் பீதாம்பரம் ஆகியது, சடைமுடி வைரமுடி ஆகியது. சோமசுந்தரர் சுந்தரபாண்டியனாக கோலம் கொண்டார். சடை மறைத்து கதிர் மகுடம் தரித்து நறுங்கொன்றையந்தார் தனந்து வேப்பந்தொடை முடித்து விடனாக கள நகற்றி மாணிக்க சுடற்பூன் ஏந்தி விடை நிறுத்தி கயலெடுத்து வழுதி மருமகனாகி மீன நோக்கின் மடவரலை மணந்து உலகம் முழுதாண்ட சுந்தரனை வணக்கம் செய்வாம். ஈசனுக்கும் அம்பிகைக்கும் முருகப்பெருமானோட அம்சமான உக்கிரபாண்டியர் மகனாக பிறக்கிறார். அவருக்கு பட்டம் சூட்டிவிட்டு 2 பேரும் கைலாயம் திரும்பிடுறாங்க. இந்த நிகழ்வு தான் ஆண்டுதோறும் சித்திரை மாதம் மீனாட்சி திருக்கல்யாணமாக கொண்டாடுறோம். இந்த நிகழ்வு ஒரு காலத்துல மாசி திருவிழாவாக பிரம்மாண்டமா இதே போல 10 நாட்கள் நடைபெற்றது. அந்த 10 நாட்கள்ல பங்குனி உற்சவத்துல உத்திர நட்சத்திரத்துல மீனாட்சி அம்மனுக்கு திருக்கல்யாணம் நடக்கும். காலப்போக்குல சைவ வைணவ ஒற்றுமையை வலியுறுத்துவதற்காக மதுரையை ஆண்ட நாயக்க மன்னர்கள்ல ஒருவரான திருமலை நாயக்கர் சித்திரை மாதத்துல கள்ளழகர் திருவிழாவோட சேர்த்து மீனாட்சி திருக்கல்யாணத்தையும் நடத்த தொடங்கினார். அதனாலதான் இப்போ மீனாட்சி திருக்கல்யாணம் சித்திரை மாதம் நடைபெறுகிறது. சித்திரை திருவிழா சித்திரை மாதம் அமாவாசை முடிந்தோன வளர்பிறையில கொடியேற்றத்தோட தொடங்கும். 12 நாட்கள் நடைபெறும். இந்த சித்திரை திருவிழாவில 10ஆம் நாள் வைபவம் தான் மீனாட்சி திருக்கல்யாண வைபவம். வாழை மர தோரணங்கள் கோயில் வளாகம் எங்கும் கட்டப்பட்டிருக்கும். கோவில் நகரமே கோலங்களால அலங்கரிக்கப்பட்டிருக்கும். தூங்கா நகரம், முத்தமிழ் நகரம், ஆலவாய் நகரம், நான்மாட கூடலான மதுரையே விழாக்கோலம் பூண்டிருக்கும். கனி அமுதே கருணை கடலே, சுந்தரர் மகளும் மயிலே, கடம்பவன குயிலே, மாதவர் போற்றும் எழிலே, மீனாட்சி அம்மையே, அங்கையட் கன்னியே, உமையவளே, உத்தமியே, பராசக்தி ராஜராஜேஸ்வரி, புவனேஸ்வரி, திரிபுர சுந்தரியே, உன்னுடைய வடிவழகை பார்ப்பதற்கு என்னதவம் செய்தோமோ அப்படின்னு பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டு வந்து இந்த திருக்கல்யாணத்தை கண்டு களிப்பர். இவர்களுக்கெல்லாம் ஒரு பெரியவர் சாமரம் வீசி கொண்டிருப்பார். கோவிலுக்கு முன்பு அனைத்து பெரியவர்களுக்கும் மரியாதை செய்வர். அதுக்கப்புறம் சர்வ அலங்காரத்தோட மனக்கோலத்துல மாப்பிள்ளையும் பெண்ணுமா மதுரை மீனாட்சி அம்மனும் சொக்கநாத பெருமானும் திருக்கல்யாண மண்டபத்துக்கு வர முன்னாடி காலையில சித்திரை வீதிய உலா வருவாங்க. முதல்ல ஊஞ்சல் சேவை நடைபெறும். ஊஞ்சல்ல மீனாட்சியும் சொக்கநாதர் உடனுரை பிரியாவிடை நாச்சியாரும் எழுந்தருளி இருப்பாங்க.
அன்னை மீனாட்சி கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளியை கையில் வைத்துக் கொண்டு அஞ்சுகு மொழி உமையவளாக காட்சி தந்துடுவாள். பக்தர்களோட கோரிக்கையை எல்லாம் அந்த கிளிதான் அம்மனோட தோல்ல அமர்ந்து காதுல திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கும். ஊஞ்சல்ல பிரியாவிடை நாச்சியார் அப்பனுடன் சேர்ந்து பிரியாவிடை நாயகியாக உமையவள் பார்வதியாக பிரியாவரம் பெற்ற அந்த தேவி கணவனோடு மனைவி இணைந்திருக்கும் ஒற்றுமையை வலியுறுத்தும் விதமா வலதுபுறம் சொக்கநாதரோடு காட்சி தந்து கொண்டிருப்பார். சக்தி இல்லையேல் சிவமில்லை, சிவமில்லையேல் சக்தி இல்லை என்பதை தத்துவ ரீதியா உணர்த்துவதற்குத்தான் மீனாட்சி தனியாகவும் ஈசன் பிரியாவிடை நாச்சியாரோடையும் வருகின்றார். மீனாட்சி அம்மனுக்கும் சொக்கநாத பெருமானுக்கும் பிரியாவிடை நாச்சியாருக்கும் கற்பூர தீபாராதனைகள் நடைபெறும். சீரார் பவளங்கால் முத்தம் கயிறாக ஏறாரும் பொற்பலகை ஏறி இனிதமர்ந்து நாராயணன் அறியா நான் மலர்த்தாள் நாயடியேன் கூறாக தந்தருளும் உத்தர கோசமங்கை ஆரா அமுதினருள் தாளினை பாடி பேரார் வேர்க்கண்மடவீர் பொன்னூசல் ஆடாமோ. புரிசடையின் முடியான்கால் புகழி வாழ்ந்த பூசுரனின் பாடலுறு பொலிவினன்கான் கரியுரியாம் கஞ்சுகத்தான் கடிசேர் கொன்றை கமல்சடையன் கரம்பனையால் மேனிபாதி உரியவன்கான் உச்சிபொலி கங்கையான்கான் உரைக்கு எட்டா பேரொளிகான் ஒப்பே இல்லா பெரியவன்கான் பெருந்தவத்தார் பேணும் தெய்வ பெற்றியினான் பித்தானி ஆடுக பொன்னூஞ்சல் என நாம் பாடி ஊஞ்சலாட்டுவோமாக. ஊஞ்சல் சேவை முடிந்தோன சங்கொலி முழங்க திருக்கல்யாண வைபவம் தொடங்கும். மேற்கு ஆடி வீதியும் வடக்கு ஆடி வீதியும் சந்திக்கிற இடத்துல இருக்க திருக்கல்யாண மண்டபத்துலதான் மீனாட்சி திருக்கல்யாணம் நடைபெறும். திருக்கல்யாண மேடை மதுரை மல்லிகை, கனகாம்பரம், சம்மங்கி, பெங்களூரு ரோஸ், தாய்லாந்து ஆர்கிட்னு பல வண்ண வண்ண மலர்களாலையும் வெட்டி வேர்களாலையும் அலங்கரிக்கப்பட்டிருக்கும். மேடையில கோலமிடப்பட்டிருக்கும். யாக குண்டம் தயாரா இருக்கும். விநாயகரோட சொரூபமாக இருக்கக்கூடிய கடலை உருண்டை 4 கோபுர வடிவுல அமைக்கப்பட்டிருக்கும். நந்தி உருவம் தாங்கிய வெள்ளியால ஆன மணி மேடைகள்ல இருக்கும். சீர் வரிசைகள், பூஜைக்கு தேவையான எல்லா பொருட்களும், ஆபரணங்கள், பட்டாடைகள், மலர் மாலைகள், தாமரை மாலை எல்லாமே மேடையில தயாரா இருக்கும். மாவிளையோடு கூடிய கும்பமும் தயாரா இருக்கும். சொக்கநாத பெருமான் சுந்தரேஸ்வரர் என்ற நாமத்தோட ராஜராஜேஸ்வரனாக, சோமசுந்தர பாண்டியனாக, பாண்டிய மன்னனுடைய மருமகனாக, மதுரையின் மாப்பிள்ளையாக, தலையில் நீலக்கல் பதித்த ரத்தின கிரீடத்தோடும் இடுப்பில் வாளோடும் கையில் செங்கோல் கொண்டு மன்னனுக்குரிய ராஜ தோரணையோடு கழுத்துல ருத்ராட்சம், தங்க பூநூல், செண்பக மாலை, மனோரஞ்சித மாலை, தாமரை மாலை, சம்மங்கி மாலைன்னு பல்வகை மாலைகளின் நடுவே காட்சி தந்திடுவார் விழா நாயகன். நாதஸ்வரம், மேல தாளம், மத்தளம், தவில்னு எல்லா வாத்தியங்களும் முழங்க ஒரு பக்கம் கைலாய வாத்தியம் இசைக்க மறுபக்கம் சங்கநாதம் முழங்க முதல்ல மணமகன் சிவபெருமானையும் சிவபெருமானோட ஐக்கியமாகி சிவபெருமானின் இடது பாகத்துல அப்பனோடு உடனுரை அம்மனாக குடிகொண்டுள்ள உமையவள் பார்வதியையும் சாமரம் வீசி பல்லக்கில் இருந்து சப்பரத்துல ஏற்றி மணமேடையை நோக்கி கூட்டிட்டு வருவர். ஏகம் பத்துரை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணொரு ஆணாய் போற்றின்னு சிறுவாசகத்துல சொல்லப்படுவதை போல சிவபெருமான் தன் உடல்ல சரி பாதியை, அதாவது இடது பாகத்தை அம்பிகைக்கு கொடுத்தவர். அதனாலதான் சிவபெருமான் மட்டும் திருமணத்துக்கு வராம இடது பாகம் இருக்கின்ற பார்வதியோடு பிரியாவிடை நாச்சியாரோட மீனாட்சியை திருமணம் செய்து கொள்வதற்காக வருகிறார். சிவனெனும் நாமம் தனக்கே உடைய செம்மேனியம்மான் அவன் என்னை ஆட்கொண்டு அழித்திடுமாகில் அவன்றனையான் பவனெனும் நாமம் பிடித்து திரிந்து பன்னாள் அழைத்தால் இவன் என்னை பன்னாள் அழைப்பு ஒளியான் என்று எதிர்ப்படுமே சிவம் எதிர்ப்படுமே. சிவனுங்கிற நாமத்தை தனக்குனே கொண்ட செம்மை நிறமுடைய அந்த எம்பெருமான நம்ம பல நாள் பல முறை பல நாமங்களால் அழைத்தோன்னா இவன் நம்மை பல நாள் அழைக்கிறானேன்னு அந்த சிவபெருமானே வந்து எதிர்பட்டு கொள்வாராம். சிவன் மட்டுமா எதிர்படுவார்? அவரோடு சேர்ந்து அன்னை மீனாட்சியும் அல்லவா எதிர்படுவாள். தெய்வத்தன்மை உடையன பழைய பாடல்கள். அந்த பாடல்களின் பொருளாய் விளங்குபவள் மீனாட்சி. மனம் தமிழும் துறைகள் அமைந்தது தமிழ். அந்த தமிழின் இனிய சுவை போன்றவள் மீனாட்சி. அகந்தை என்னும் கிழங்கை தம் உள்ளத்திலிருந்து தோண்டி எரிபவர்கள் அடியவர்கள். அந்த அடியார்களின் மனக்கோயிலில் ஏற்றப்படும் விளக்கை போன்றவள் மீனாட்சி. இவ்வாறாக மீனாட்சி அம்மையின் மாண்புகளை விளக்கும் மகுடமாக நெஞ்சிலும் செவியிலும் தேன்பாயும் பாடலாக உள்ள பாடல் குமரகுருபரர் எழுதிய மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ்ல உள்ள பாடல். தொடுக்கும் கடவுள் பழம் பாடல்
தொடையின் பயனே நரை பழுத்த துடை தீந்தமிழின் ஒழுகுனருஞ்சுவையே அகந்தை கிழங்கை அகழ்ந்து எடுக்கும் தொழும்பர் உலக்கோயிற்கு ஏற்றும் விளக்கே. மதுரையின் பட்டத்தரசியாக சிங்கப்பெண்ணாக இருக்கும் மீனாட்சி அம்மன் இன்னைக்கு திருக்கல்யாண வைபவம்ங்கிறதுனால மணப்பெண்ணுக்குரிய நாணத்தோடும் நளினத்தோடும் சர்வ அலங்காரத்தோடும் எழிலான கோலத்தோடும் மல்லிகை மாலை, செண்பக மாலை, பவள மாலை, ரத்தின மாலை, ரத்தின பதக்கம், தங்க காசு மாலை இவைகளோடு இயற்கை மனம் தரக்கூடிய ஏலக்காய் மாலையையும் அணிந்து ரத்தின கிரீடத்தோடும் மாணிக்க மூக்குத்தியோடும் தங்க அங்கி கவசத்தோடும் தங்க திருப்பாதங்களோடும் இடது லோலஹஸ்த கரத்தோடும் வலது அபயக்கரத்தோடும் தங்க கிளியேந்தி கண்பட்டு விடக்கூடாதுன்னு கன்னத்துல ஒரு திருஷ்டி பொட்டோடும் மரகதவல்லியாக காட்சி தந்து கொண்டிருப்பாள். மரகத கல்லினால் ஆனவள் நம் அன்னை மீனாட்சி. மணமகள் மீனாட்சியையும் சாமரம் வீசி பல்லக்கிலிருந்து சப்பரத்துல ஏற்றி மணமேடையை நோக்கி கூட்டிட்டு வருவர். இப்பொழுது நாம் மணமேடையை நோக்கி வரும் அன்னை மீனாட்சியை வரவேற்போம். இமய பொறுப்பில் விளையாடும் இளமென் பிடியே எரிதரங்க முடுக்கும் புவனம் கடந்து நின்ற ஒருவன் திருவுள்ளத்தில் அழகு ஒழுக எழுதி பார்த்திருக்கும் உயிர் ஓவியமே மதுகரம் வாய் மடுக்கும் குளட்காடேத்தும் இளவஞ்சி கொடியே வருகவே மலையத்துவஜன் பெற்ற பெருவாழ்வே வருக வருகவே. 2 சிவாச்சாரியார்கள் இருப்பர். இதுல ஒரு சிவாச்சாரியார் தன்னை சிவபெருமானாக உருவகித்துக் கொள்வார், இன்னொரு சிவாச்சாரியார் தன்னை மீனாட்சியாக உருவகித்துக் கொள்வார். இந்த திருக்கல்யாணத்தை நடத்துவதற்காக இவங்க 2 பேரும் சப்பரத்துல ஏறி வருவர். மதுரையில மீனாட்சியோட ஆட்சிதான். ஆனா இங்க மீனாட்சிக்குத்தான் முதலிடம். ஆனா இன்னைக்கு திருக்கல்யாணம்ங்கிறதுனால மாப்பிள்ளையாகிய சிவபெருமான் முன்னே வர மணப்பெண்ணாகிய மீனாட்சி பின்னே வருகிறார். இவங்க 2 பேருக்கும் பின்னால திருக்கல்யாணத்துல பங்கேற்பதற்காக திருப்பரங்குன்றத்திலிருந்து சுப்பிரமணிய சுவாமி தெய்வானை சமேதரா திருக்கல்யாணத்திற்கு முதல் நாள் மாலை புறப்பாடாகி அதிகாலையில மீனாட்சி அம்மன் கோவில வந்தடைவார். இந்த திருக்கல்யாணத்துக்கு தேவகணங்கள், ரிஷிகள், தேவர்கள் மட்டுமல்ல, மதுரை மண்ணை நோக்கி தெய்வங்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கின்றனர். அம்மைக்கும் அப்பனுக்கும் நடக்கும் திருமணத்தை காண பிள்ளைக்கு கிடைத்த பெரும் பேராக அந்த ஈசன் மகனாக சக்தி மைந்தனாக முருகப்பெருமானே வந்து கலந்து கொள்கிறார். இப்பொழுது நாம் முருகனை வரவேற்போம். குன்றாத குடிநகர் கொண்டாடு கடவுளே கோலமையில் ஏறு முருகா, கூரான வேலுடன் ஓடோடி வருகிறாய் குமரனே எங்கள் துரையே, நின்றாடு மயிலே நீடாளி உலகங்கள் நித்தமும் சுற்றி வருவாய், நீர் சூழும் உலகத்தில் ஏர் சூழும் அழகனாம் நீ என்றேல் வாழ்க்கை இலையே, கன்றோடி விளையாடும் முறை போல நீ என்னை கண்டோடல் என்ன வகையோ, காதோடு நான் சொன்ன கதைகளை கேட்டவா காணாது இருத்தல் முறையோ, குன்றேறி விளையாடும் குன்றை நகர் ஆதிபா கும்பிட்டோம் வருகனதமே. இவங்களுக்கு பின்னால மீனாட்சி அம்மனை தாரை வார்த்து கொடுப்பதற்காக, கன்னிகாதானம் செய்வது வைப்பதற்காக மீனாட்சியோட சகோதரனாக திருப்பரங்குன்றத்திலிருந்து பவளக்கனிவாய் பெருமாளும் திருக்கல்யாணத்துல வந்து எழுந்துருள்வார். கையில தாரை வார்த்து கொடுக்கும் பால் நிறைந்த செம்போடு சிவபெருமான மைத்துனனாக்கிக் கொள்வதற்காக வெண்மேனியாக திருநாமம் அணிந்து சர்வ ஆபரணங்கள் அணிந்து அலங்கார பிரியராக பேரழகு நிறைந்த தன் தங்கை மீனாட்சிய தாரை வார்த்து கொடுப்பதற்காக மணமேடையை நோக்கி வருவார். இப்போது நாம் அந்த பவளக்கனிவாய் பெருமாளை வரவேற்போம். செஞ்சுடர் போல் திருவாளி திகழ்கின்ற கையா, செங்கனிவாய் அடர்மேலு சேர்ந்த அணிமார்பா, அஞ்சிறைய மட அன்னம் அம்புயத்தில் தூங்கும் அழகு பொழி திருமலையில் அருள் பொழியும் தேவா, பஞ்சடியார் அரம்பையர்கள் பாடி வரு கீதம் பரந்தாமா உன் செவியில் பரிமளிக்கும் வேதம், நெஞ்சகத்தில் உரைகின்ற நெடிய திருமாலே நீ நிலத்தை அளந்தவனே வருக வருகவே. அனைத்து தெய்வ மூர்த்திகளையும் நம்ம அழைச்சிட்டோம். ஆடி வீதியை வலம் வர்றதுக்கு முன்னாடி அந்த வன்னி மரத்தடி விநாயகர் கோவில் சன்னதியிலிருந்து இந்த தெய்வீக மூர்த்தங்கள் எல்லாம் திருக்கல்யாண மேடையை நோக்கி வருவர். சிவபெருமானும் மீனாட்சியும் முருகப்பெருமானும் பவளக்கனிவாய் பெருமாளும் ஆடி வீதியை சுற்றி வலம் வந்து திருக்கல்யாண மண்டபத்தை வந்தடைவர். இந்த திருக்கல்யாணத்துல முக்கிய அங்கம் வகிப்பது தாலி. தாலி என்பதோட வேர்ச்சொல் தாளம். தாளம் அப்படின்னா பனை ஓலையை குறிக்கும்.
திருமணத்தை முறைப்படுத்த நினைத்த சான்றோர், இந்த பெண்ணை நான் மணந்து கொண்டேன், இவளை என்றும் பிரியாது வாழ்க்கை துணையாக கொண்டு வாழ்நாள் முழுதும் காப்பாற்றுவேன்னு பனை உலையில எழுதச் செய்து அதை ஒரு உலோக குலையில இட்டு அந்த குலைய ஒரு மஞ்சள் கயிற்றுல கட்டி தொங்க விட்டு அத பெண்ணோட கழுத்துல மாப்பிள்ளை கட்டும்படி வைத்திருந்தனர். இந்த தாளத்தினால ஆன உறுதிமொழியை கட்டிய கயிறு, அதனாலதான் அது தாலி ஆயிற்று. அந்த தாலிதான் ஒரு பெண்ணுக்குரிய உறுதியான சாட்சி பத்திரம். சுந்தரேஸ்வரரோட கையில இருந்து அந்த தாலியை வாங்குவதற்குத்தான் நம்ம அன்னை மீனாட்சி காத்துட்டு இருக்கா. மணமேடையில மங்களநானும் தயாரா வைக்கப்பட்டிருக்கும். முதல்ல முருகப்பெருமான் தெய்வானை சமேதரா மேடையில எழுந்துருள்வார். அவரை தொடர்ந்து அம்மையப்பன் மேடைக்கு வருவர். இவர்களுக்கு பின்னால மணமகளாகிய மீனாட்சி நின்ற கோலத்திலையும் தந்தை சார்பில் தாரை வார்த்தை கொடுப்பதற்காக பவளக்கனிவாய் பெருமாளும் மேடைக்கு வருவாங்க. வேதியர்கள் எல்லாரும் வேத மந்திரம் மோதி அக்னி சாட்சியா திருமணம் நடத்த தயாரா இருப்பார். வேத மந்திரங்கள் முழங்க திருக்கல்யாண வைபவம் விநாயகர் பூஜையோட தொடங்கும். திருக்கோயில் சார்பா வழங்கப்பட்ட பட்டாடைகள், மல்லிகை சூட்டப்பட்ட மங்களநான் எல்லோர்ட்டையும் மானசீகமாக தொட்டு வணங்குவதற்காக காட்டப்படும். திருமண சடங்குகள் தொடங்கப்பட்டு வேத பாராயணங்கள் ஒலிக்க ஆரம்பிக்கும். மங்களநானின் மீது மலர்கள் சொரியப்பட்டு மணி அடித்து கலச கும்பத்திற்கு தீபாராதனைகள் காட்டப்படும். இதுக்கப்புறம் காப்பு கட்டுற நிகழ்ச்சி நடக்கும். ஆணுக்கு வலது கையிலையும் பெண்ணுக்கு இடது கையிலையும் காப்பு கட்டுவாங்க. மஞ்சள் தடவிய தேங்காய மீனாட்சியாக உருவகித்திருக்கும் சிவாச்சாரியாரோட கையில கொடுத்து அந்த சிவாச்சாரியாருக்கு இடது கையிலையும் சிவபெருமானாக உருவகித்திருக்கும் சிவாச்சாரியாருக்கு வலது கையிலையும் காப்பு கட்டுவாங்க. அதுக்கப்புறம் நலுங்க வைக்கப்பட்டு சிவபெருமானோட வலது கரத்துல ஒரு சிவாச்சாரியாரும் பிரியாவிடை நாச்சியாரான உமையவளோட இடது கரத்துல இன்னொரு சிவாச்சாரியாரும் காப்பு கட்டுவாங்க. 2 பேரும் சேர்ந்து மீனாட்சி அம்மனோட இடது கரத்துல காப்பு கட்டுவாங்க. அதுக்கப்புறம் தாம்பூல தாரணம் நடைபெறும். திருமாங்கல்ய தாரணத்துக்கு முன்னாடி நடைபெற வேண்டியதுதான் இந்த தாரை வார்த்து கொடுக்கிற நிகழ்ச்சி. சிவபெருமானுக்கும் மீனாட்சிக்கும் முன்னாடி ஒரு மஞ்சள் தேங்காயை வச்சு அதன் மேல பாலை ஊற்றுவர். சிவபெருமானுக்கு பட்டு வேஷ்டியும் தாமரை மாலையும் சாத்தப்படும். மீனாட்சிக்குரிய பட்டு புடவை சிவபெருமான் முன்னாடி காட்டப்பட்டு சிவபெருமான் சார்பா மீனாட்சிக்கு பட்டு புடவையும் தாமரை மாலையும் சாத்தப்படும். சிவனுடன் பிரியாவிடை நாச்சியாராக இருக்கும் உமையவளுக்கும் பட்ட புடவையும் ஒரு உள்மாலையும் சாத்தப்படும். அதுக்கப்புறம் பக்தர்கள் கொடுக்கிற புடவைகளும் இதே மாதிரி சாத்துவாங்க. சிவபெருமானோட சுரூபமாகவும் மீனாட்சியோட சுரூபமாகவும் இருக்கக்கூடிய சிவாச்சாரியார்கள் 3 முறை மாலை மாற்றிக்கொள்கிற நிகழ்ச்சி நடைபெறும். மீனாட்சி அம்மனுக்கும் உமையவளுக்கும் சாற்றக்கூடிய திருமாங்கல்யத்துல மங்கள பொட்டிடப்பட்டு பூச்சூடப்பட்டு தயாரா வச்சிருப்பாங்க. இது போலதான் 3 முறை இவங்க 2 பேரும் மாலை மாத்திக்குவாங்க. சங்கொலி முழங்க கெட்டி மேல முழங்க 2 சிவாச்சாரியாரும் முதல்ல மீனாட்சி அம்மனுக்குரிய மாங்கல்யத்தை எடுத்து 3 முறை சிவபெருமான்கிட்ட வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லார்ட்டையும் காட்டிட்டு திருமாங்கல்யத்தை மீனாட்சி அம்மனுக்கு சாத்துவாங்க. இதே போல உமையவளுக்கும் திருமாங்கல்யம் சாத்தப்படும். இப்ப மீனாட்சி யாராயிட்டா? மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆயிட்டா. செங்கமலத்திரை சிந்தையின் ஆற்றி அங்கையின் ஈந்திட ஆண்டகை கொண்டு மங்கள நானினை மணிக்கலம் ஆர்ப்ப நங்கையின் கழுத்தல் நருந்தடை சூழ்ந்தான் மாது நல்லாளும் மணாளனும் இருந்திட பாதி நல்லாளும் பகவனுமானதே ஜோதி நல்லானை துணை பெய்ய வள்ளீரேல் வேதனை தீர்தரும் வெள்ளடையாமே உங்கையிற்பிள்ளை உனக்கே அடைக்கலம் அப்படின்னு மணமகன் மங்களநானின மணமகள் கழுத்துல பூட்டி முடிச்சிடும் போது எல்லா பெரியோர்களும் முனைமுறியாத அந்த மஞ்சளரிசியை கொண்டு மணமக்களை தூவி ஆசிகள் வழங்குவர். சிவபெருமானுக்கு பக்கத்துல தடாதகை வீற்றிருக்கின்ற காட்சி கற்பகத்தருவுல மலர்ந்த பூங்கொடி போல அவ்வளவு அழகா இருக்கும். இவங்க 2 பேரும் ஒன்னா உட்கார்ந்து இருக்கிற காட்சி பண்ணும் இசையும் நீரும் தன்மையும் பாலும் சுவையும் மலரும் மனமும் மணியும் ஒளியும் வெவ்வேறு வடிவம் கொண்டிருந்த தன்மையை போன்று இருந்தது. பண்ணும் இன்னிசையும் நீரும் தன்மையும் பாலும் பாலில் நன்னுமின் சுவையும் பூவும் நாற்றமும் மணியும் மங்கேள் வண்ணமும் வேறு வேறு வடிவு கொண்டிருந்தால் ஒத்தது அண்ணலும் உலகம் என்ற அம்மையும் இருந்ததம்மா அப்படின்னு பரஞ்சோதியார் சொல்றாரு.
முடிந்தோன்னு அங்க இருக்கக்கூடிய பெண்கள்லாம் திருமாங்கல்ய சரடு மாற்றி மகிழ்வர். இந்த திருமாங்கல்யத்துல மஞ்சள் குங்குமம் வைத்து சிவாச்சாரியார்கள் நலுங்கு செய்வர். பன்னீர் 2 பேர் மீதும் தெளிக்கப்படும். கற்பூர ஆராத்தி காட்டப்பட்டு சங்கு ஒலிக்கின்றது. மீனாட்சி அம்மனாகவும் சிவபெருமானாகவும் இருக்கும் சிவாச்சாரிகள் 2 பேரும் கை கோர்த்து அக்னிய 3 முறை வலம் வருவாங்க. மீண்டும் தூப தீப ஆராதனைகள்லாம் காட்டப்பட்டு இறுதியா அலங்கார தீபம் எனப்படும் அடுக்கு தீபம் சங்கொலி முழங்க காட்டப்படும். வரிசையா விதவிதமான ஜோட தீப ஆராதனைகள் கும்ப தீபங்கள் காட்டப்பட்டு பூ தூவி அர்ச்சனை செய்யப்படும். ஓதுவார்கள் தேவாரங்களை ஓதுவர். திருக்கல்யாணம் இனிதே நிறைவுறும். மங்கள நான் கட்டியிருக்கும் அன்னை மீனாட்சியை கண்டு நாமெல்லாம் பிறவி பயனை அடைவோம். திருக்கல்யாண வைபவத்தை முன்னிட்டு தடபுடலா விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும். பக்தர்கள் எல்லாரும் கல்யாண விருந்த சாப்பிட்டுட்டு நம்மளோட வீட்டு கல்யாணங்கள்ல செய்வது போலவே மொய்யெழுதிட்டு போவாங்க. ஏன்னா மீனாட்சி திருக்கல்யாணம்ங்கிறது மதுரையில இருக்க ஒவ்வொருவரும் தங்களோட இல்லத்துல நடக்கும் தங்கள் வீட்டு கல்யாணமாகவே நினைக்கின்றனர். வைகையில நடனமிடுகிறவள் நம் மீனாட்சி. அந்த வைகை இந்த மீனாட்சியோட திருக்கல்யாண தன்னைக்குத்தான் உருவானது. மீனாட்சிக்கும் சொக்கநாதருக்கும் திருமணம் நடந்த அன்னைக்கு தடபுடலா விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மலை போல சாதம் சமைக்கப்பட்டது. சிவபெருமான் சார்பா அதிக பேர் வருவாங்கன்னு இதெல்லாம் செய்யப்பட்டது. ஆனா அதிக பேர் வரல. இவ்வளவு மீந்து போனதே அப்படின்னு சொல்லி மீனாட்சி சிவபெருமான பார்த்து குறும்பா ஒரு கேள்வி கேட்டாராம். இதோ வரவழைக்கிறேன் பாருன்னு கூறின சிவபெருமான் இந்த மீதத்தை சாப்பிடுவதற்காக 2 குண்டோதரர்களை வரவழைத்தார். இவங்களும் கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம்னு எல்லா உணவையும் சாப்பிட்டாங்க. அவங்க 2 பேருக்கும் பயங்கர தாகம். அங்க அண்டாக்கல்ல இருந்த தண்ணீர்லாம் இவங்களுக்கு சிறிய டம்ளர் தண்ணி போல ஆயிடுச்சு. தாகம் தாகம்னு இவங்க கத்த இவங்களோட தாகத்தை தணிப்பதற்காக சிவபெருமான் குண்டோதரர்களை அழைச்சு அங்க இருந்த மணல்ல கைய வைக்க சொல்றார். அப்ப ஒரு நதியே பெருக்கெடுத்து ஓடுது. இவ்வாறு குண்டோதரன் கை வைத்து உருவாக்கிய நதிதான் வைகை நதி. இதுலதான் நம்ம அன்னை மீனாட்சி என்ன பண்றா? நடனம் ஆடுகிறாள். மீனாட்சி சுந்தரேஸ்வரரோட திருமணத்தன்னைக்கு மகரிஷிகள் ரிஷிகள் பல பேர் வந்திருந்தாங்க. இதுல வியாக்கிரபாத முனிவரும் பதஞ்சலி முனிவரும் அடக்கம். திருமண விருந்துல இவங்க 2 பேரும் சாப்பிடல. ஏன்னா எப்பவுமே சிதம்பரத்துல தில்லை நடராஜரோட நடனத்தை பார்த்த பிறகுதான் இவங்க சாப்பிடுவாங்களாம். இதை அறிஞ்ச சிவபெருமான் இவங்களை சாப்பிட வைப்பதற்காக இவங்களுக்கு முன்னாடி ஒரு ஆனந்த தாண்டவம் ஆடி காட்டுறார். பிற்காலத்துல ராஜசேகர பாண்டியன்னு ஒரு பாண்டிய மன்னன் இருந்தார். இவர் 64 ஆயக்கலைகள்ல 63 கத்துக்கிட்டார். ஒண்ணே மட்டும் இவருக்கு கஷ்டமா இருந்தது. அதுதான் பரதம். எப்படி சிவபெருமான் வலது காலை ஊன்றி இடது காலை தூக்கி ஆடிக்கிட்டே இருக்காரோ கால் மாற்றி கூட ஆடலையே, நம்ம ஒரு நாள் கத்துக்கிட்டதுக்கே நமக்கு இவ்வளவு கால் வலிக்குதே அப்படின்னு மீனாட்சி அம்மன் கோவில்ல இருக்க நடராஜரோட சன்னதிக்கு போய் தன் வேண்டுதலை வைக்கிறார். இவரோட வேண்டுகோளுக்கு இணங்க நடராஜர் இடது காலை ஊன்றி வலது காலை தூக்கி வைத்து ஆடிய கோலத்துல இருப்பார். இவ்வாறு கால் மாறி ஆடிய சபைதான் மதுரையில உள்ள வெள்ளியம்பலம். இதுவே 5 நடன சபைகள்ல நடுநாயகமாக இருக்கும் சபை. இப்பொழுது திருக்கல்யாணம் நடைபெறுகின்ற மண்டபம் புதுசா கட்டப்பட்ட மண்டபம். அதனால திருக்கல்யாணம் முடிந்தோன்னு சுவாமியும் அம்பாளும் திருக்கல்யாண கோலத்திலேயே கோவிலுக்குள்ள இருக்கும் பழைய திருக்கல்யாண மண்டபத்துல எழுந்துருளி பக்தர்களுக்கு காட்சி அளிப்பாங்க. அன்னைக்கு இரவு சுந்தரேஸ்வரர் யானை வாகனத்திலையும் மீனாட்சி அனந்தராயர் பூப்பள்ளக்கிலையும் எழுந்துருளி 4 மாசி வீதிகளையும் வலம் வருவாங்க. நிறைவா மீனாட்சி குறித்து ஒரு சந்த பாடல். கோலமாமதுரை கூடி வாழும் ஒரு கோதையான மலர் தையலால் ஒளி கூடியாடும் ஒரு மேகமான குழல் கொண்டு வாழும் இளங்கன்னியால் காலை வானமுதல் வாழும் ஞாயிறென காணுகின்ற மணி முகத்தினால் மலர் கண்டு நானும் இளங்கன்னி மாமதுரை காவல் புரியும் ஒரு கிளியினால் சோலை போக்கும் ஒரு தென்றலாடு மலர் சூடியாளும் ஓர் அரசியால் தமிழ் சொல்லு பாவலர் நாவிலேறி நடனமாடும் ஜோதி வடிவினால் நீலவானமென காணும் மாயனவன் நெஞ்சிலாடும் ஒரு தங்கையால் உயர் நெருப்பில் ஆடியலில் நீங்கிடாத கொடி நினைவிலாடும் இளமங்கையால் 4
தாமரைகள் போற்றும் மாதரசி நங்கையான கையற் கண்ணியால் வரும் நரிகளானதொரு பரிகளாகவென நடத்து நாயகன் உளத்தினான். தேரிலாடும் ஒரு தென்றலான குடி தெய்வவான் மகள் ஆகினாள். உயர் தெய்வமானதி அவ்வைகை வார்புணல் திகழ்ந்துலாவும் மீன் விழியினாள். ஒரு சீரிலாத கவி பாடினாலும் அவர் சிந்தை குடிகொள்ளும் நலத்தினால் தமிழ் செப்புவாருளம் தப்பிடாத கிளி சேவடிகள் தலை சூடினேன். ஆறிலாடுதலை மீறிடாத புனல் அடக்கினான் திரு உளத்தினில். தினம் ஆடு வாழ்பதம் சூடினேன் அவள் அருளை இன்று தினம் வேண்டினேன். ஏறு மாமலைகள் போலமா கவிகள் இன்பமோடு இவன் பாடவே இனி எழுந்து வாமையில் என்று இறைஞ்சினேன் இதை ஏற்கவே. எனக்கு வாய்ப்பளித்த ஆசிரியர் சுந்தர்ராமன் கிரிஜா தம்பதியரை வாழ்த்த வயதில்லை, வாழ்த்திட வணங்குகிறேன். இருப்பினும் என் ஐயா காப்பிய கவிஞர் நற்றமிழ் நாவலர் நாவண்ணா மீனவனாரின் வரிகளில் பல்லாண்டு பல்லாண்டு பலகோடி நூறாண்டு சொல்லாண்ட தென்மதுரை சொக்கேசர் இடப்பாகம் நின்றாண்ட கண்ணி நிலவுமுக மீனாட்சி தன்னருளால் வாழ்க்க தலைத்து. சுரும்பு முரல் கடிமலர் பூங்குழல் போற்றி உத்தரிய துடித்தோல் போற்றி கரும்புருவச் சிலை போற்றி கவுனியருக்கு பால் சுரந்த கலசம் போற்றி இரும்பு மனம் குலைத்து என எடுத்தாண்ட அங்கையர்க்கண் எம்பிராட்டி அரும்பும் இளநகை போற்றி ஆரனூர் புறம் சிலம்பும் அடிகள் போற்றி. அங்கையற்கண் நாயகியே அம்மையே துங்க ஒளியே பெருந்திருவே ஓதிமமே உண்மை வெளியே பரபிரம்ம வித்தே அலிசேரும் கொந்தலகபந்தி குயிலே சிவயோகத்து ஐந்திருவே மூவருக்கும் அன்னையே எந்தன் இடர் அல்லல் வினையெல்லாம் அகற்றியே அஞ்சல் என்ற நல்ல சௌபாக்கியத்தை நல்கியே வல்லபத்தி ஆசுமது ரஞ்சித்ர வித்தாரம் என்றறிஞர் பேசுகின்ற உண்மை பெருவாக்கு நேசமுடன் வந்தென்னை ஆட்கொண்டு சத்குருவாய் என்னகத்து வந்திருந்து புத்திமதி கொடுத்து சந்ததமும் நீயே துணையாகி நின்று ரட்சி அங்கையற்கண் தாயே சரணம் சரண். வாழ்க திருநெறி, வாழ்க சீர் அடியாரெல்லாம். அனைவருக்கும் நன்றி.